வெல்கம் பேக் டு மை ஷைன் ஃபேண்டாஸ்டிக் கலெக்ஷன். இந்த வீடியோவில் சூப்பரான வீட்டில் இருந்து எப்படி சம்பாதிக்கலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். முக்கியமாக இது முழுக்க வீடியோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்காக தாங்க. ஏன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குதே, நம்ம வந்து வீட்டை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலை பார்க்கணும், நம்மளை வேலைக்கு போக முடியாது, வெளியே போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, சேவிங்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி எண்ணத்தை வந்து டோட்டலாக மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நான் இப்போ வந்து எப்படி வீட்டில் இருந்து வந்து நீங்கள் மாதம் நல்லா சம்பாதிச்சு உங்கள் பசங்களையும் நல்லா பார்த்துங்கன்னு சேவிங்ஸும் எப்படி பண்ணலான்றதுனால தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். மீஷோவில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஏர்ன் பண்ணலான்ட்டு நான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க தயவுசெய்து. நிறைய பேர் வந்து ஆடில் பார்ப்பாங்க மீஷோவில் வந்து வேலை இருக்குது, மீஷோவில் வேலை இருக்குன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, மீஷோவில் வேலைன்னா சிஸ்டம் ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாவது சேல்ஸ் நம்ம வாங்கி கொடுக்கணும், இது பண்ணணும், அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. நீங்களே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் தான் அதுக்கு வந்து ராஜா, நீங்கள் தான் ராணி, எல்லாமே அந்த பிஸ்னஸ்க்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஐடியா இருக்குதோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எந்த கடையில் ஹோல்சேல் கடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து மீஷோ பிளாட்ஃபாரத்தில் வந்து நீங்கள் விற்கலாங்க. ஆமாங்க, நல்லா மார்ஜின் வச்சு விற்கலாம். இதில் வந்து நல்லா ப்ராஃபிட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சாரீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தேன். இப்போ ஒரு கேட்லாக் வந்து அப்லோடு பண்ணிட்டோன்னா அந்த கேட்லாக் வந்து ஒரே கேட்லாக் தான் மறுபடியும் வந்து அப்லோடு பண்ணிக்கினே இருக்கணும். இப்போ வந்து ஸ்டாக்கு இப்போ நான் வாங்குகிற ஹோல்சேல்கிட்ட வந்து அந்த ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு மீஷோவில் ஆர்டர் வந்துச்சுன்னா எனக்கு அந்த நேரத்தில் வந்து கஷ்டமாயிடும். மணி கொஞ்சம் பட்ஜெட் இப்போ மணி அதிகமாக கையில் காசு அதிகமாக இருந்தால் நிறைய நம்ம ஸ்டாக்கு வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குதோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்கி வச்சு நான் வந்து ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது தான் இப்போது திடீர்னுட்டு எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா இப்போ அந்த ஸ்டாக் இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் வேறு சில ப்ராடக்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எப்போவுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரியும் இருக்கணும், நமக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணியிருந்தேன். சரி, எனக்கு இந்த ஐடியா வந்தது. சரி, ஹேர் பின்னை வச்சு அதில் வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி நம்ம இது வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம போகிறதான ஸ்டாக்கு, நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து வாங்கி நம்ம இந்த ஸ்டாக் இது பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த ஐடியா வந்து எனக்கு வந்ததுனால நான் இப்போது கிட்ஸ் ட்ரெஸ்ஸு கூட நான் சேல்ஸ் பண்ணுறேன், சாரீஸ் கூட சேல்ஸ் பண்ணுறேன், டாப்பு அந்த மாதிரி கூட நான் சேல்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஐடியா வந்ததுனால சரி இது கொஞ்சம் அப்டேட் பண்ணி பார்க்கலாம், கேட்லாக் இந்த மாதிரி செஞ்சு அப்படின்ட்டு அப்டேட் பண்ணுங்க. மாஷால்லா எனக்கு நல்லா ஆர்டர் வருது. இப்போது அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து வீட்டில் இருந்துக்கின்னு ஐயோ நம்மளால் வெளியே வேலைக்கு போக முடியலையேன்ட்டு புலம்புறதை விட்டுட்டு நாமளும் இந்த மாதிரி ஏதாவது செய்யலான்ட்டு ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கே வரோங்க. ஏன்னா நாம் நம்பினாதான் மற்றவங்க வந்து நம்மளை வந்து நம்புவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்குறவங்க கேட்டுன்னு தான் இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிட்டு தாங்க இருப்பாங்க. நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு நல்லா செட்டில் ஆகணும், நம்மளுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து நீங்கள் எடுத்து கேட்லாக் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து மீஷோ ஐடி ஓப்பன் பண்ணுறதுல டவுட் இருக்குன்னா, இல்லை எப்படி அப்டேட் பண்ணணும், எப்படி ஐடி ஓப்பன் பண்ணணுன்ட்டு நான் இன்ஷால்லா வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி ஐடி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. வித்தவுட் ஜிஎஸ்டியில் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஜிஎஸ்டி வாங்கி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. ஜிஎஸ்டி இல்லாமலே வந்து நான் சேல்ஸ் பண்ணின்னு இருக்கேன். அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து வெறும் கேட்லாக் வந்து அப்லோடு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆர்டர் வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து வாங்கிட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் நினச்ச நேரத்தில் நீங்கள் வீட்டு வேலை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் குழந்தைங்கள பார்த்துட்டே நீங்கள் இதை செய்யலாங்க. நம்ம தேவையில்லாமல் ஷார்ட்ஸை பார்த்துக்கின்னு டிவி பார்த்துக்கின்னு டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா
எதுவுமே எடுத்த உடனே ஈஸியாக தெரியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம செய்ய செய்ய போக போக பழகிட்டோன்னா அந்த வேலையே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 1 மணி நேரத்தில் செய்ய வேலையை வந்து அரை மணி நேரம் ஆகும், அரை மணி நேரம் வேலை வந்து 1/4 மணி நேரம் ஆகும், 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் அது ஒரு வேலையா அப்படின்ட்டு அப்புறம் போக போக உங்களுக்கே பழகிடும். இதெல்லாம் ஒரு வேலையே இல்லாத மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்